ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 2ஆம் அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதார லீலைகள் குறித்த சுருக்கமான விளக்கம். சூதமா முனிவர் கூறினார். இவ்வாறு கர்க முனிவின் வாக்கிலிருந்து ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கதையை கேட்ட வஜ்ரநாப மன்னன் மிகவும் மகிழ்ந்தான். அவன் குரு கர்காச்சாரியாரின் பாதங்களில் பணிந்து வணங்கி அவரிடம், இறைவா, முனிஸ்ரேஷ்டா, இன்று தங்கள் வாக்கிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சந்திரரின் அழகிய குணத்தை கேட்டதால் என் துயரங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன. கிருபானந்தரே, இந்த கதையினை செவிமடுத்து நான் தணியாமல் இருந்தேன். அதனால் என் மனம் மீண்டும் பகவான் ஸ்ரீஹரியின் புகழை கேட்க ஆவலாக உள்ளது. தயை கூர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான குணத்தை விவரியுங்கள். முனி சிரேஷ்டரே, துவாரகையில் அரசர் உக்ரசேனரால் நிகழ்த்தப்பட்ட முதல் அஸ்வமேத யாகத்தை குறித்து நான் முன்பு சில விஷயங்களை செவிமடுத்திருக்கிறேன். அந்த அஸ்வமேத யாகத்தின் முழுமையான தன்மையையோ அல்லது கதையையோ எனக்கு கூறுங்கள். முனீஸ்வரரே, கருணையுள்ள ஆசிரியர்கள் தங்கள் பக்தியுள்ள சீடர்களுக்கும் மகன்களுக்கும் அவர்களிடம் கேட்காமலேயே மர்மமான இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். சுதாஜி கூறினார். யதுகுலகுரு கர்கமுனி வஜ்ரநாபரிடம் அத்தகைய வார்த்தைகளை செவிமடுத்ததும் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பகவான் ஸ்ரீஹரியின் ஓரிரு திருவடிகளை நினைவு கூர்ந்து அந்த அரசர்களுக்கெல்லாம் அரசனான அவரிடம் இவ்வாறு உரையாடினார். கர்காச்சாரியார் கூறினார். யாதவர்களில் சிறந்தவரை, நீங்கள் பாக்கியசாலி. ஏனெனில் மற்ற மனிதர்களுக்கு காண கிடைக்காத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனின் திருவடிகளில் அசைக்க முடியாத பக்தியை கொண்டிருக்கிறேன். அத்தகைய பக்தி உங்களுக்கு எளிதில் கிடைப்பது பெரும் நன்வாய்ப்பாகும். அரசே, இது தொடர்பாக ஒரு பழங்கதையை நான் தங்களுக்கு கூறுகிறேன். அதனை கேளுங்கள். அதை கேட்பதன் மூலம் ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். அரசே, துவாபர யுகத்தில் பாவிகளின் சுமையால் பாரம் சுமந்த பூமி தாய் பிரம்மதேவரிடம் தன் துயரத்தை வெளிப்படுத்தினாள். இதை கேட்ட பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீஹரியிடம் சென்று அங்கே பூமியின் துன்பங்கள் அனைத்தையும் விவரித்தார். இதையெல்லாம் கேட்ட தேவி ஸ்ரீ ராதையின் அன்பிற்குரியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரர் வசுதரைக்கு ஆறுதல் கூறி தேவர்களின் உதவியுடன் அவளது சுமையை போக்க தீர்மானித்தார். அதன் பின்னர் வசுதேவர் வடமதுரையில் தேவகி தேவியை மணந்தார். பின்னர் ஒரு தெய்வீக குரலான அசரீரி வாக்கு கம்சனை எச்சரித்தது. தேவகியின் மகன் மூலம் தனக்கு வரவிருக்கும் மரணத்தை குறித்து அறிந்த கம்சன் அவளுடைய 6 மகன்களையும் ஒவ்வொன்றாக கொன்றான். மனிதர்களின் தலைவரே, கம்சன் பேரச்சம் கொண்டான். அந்த ஆத்திரத்தில் அவன் எங்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே காணத் தொடங்கினான். இதன் பின்னர் இறைவன் யோக மாயைக்கு கட்டளையிட்டார். அவள் தேவகியின் திருமணத்திற்கான சடங்குகளை செய்தாள். சுக சங்கர்ஷன் அவளை அன்னை ரோகிணியின் வயிற்றில் வைத்தார். அவளே அன்னை யசோதையின் வயிற்றில் மகளாக தோன்றினாள். இதற்கிடையில் பகவான் தேவகி அன்னையின் வயிற்றில் பிரவேசித்தார். திரு உதரத்தில் பிரவேசித்தார். பிரம்மதேவர் போன்ற தேவர்கள் அங்கே வந்து அவரை புகழ்ந்தனர். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். பாலகிருஷ்ணரின் வடிவில் பகவான் தோன்றிய தெய்வீக காட்சியை மகரிஷி வேதவியாசர் விவரித்துள்ளார். வசுதேவர் பகவானின் அந்த தெய்வீக வடிவத்தை புகழ்ந்தார். பிரபஞ்சத்தின் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்னை தேவகி மற்றும் தந்தை வசுதேவரின் முந்தைய பிறவிகளில் அவர்கள் செய்த புண்ணிய செயல்களை விவரித்தார். பின்னர் பகவானின் கட்டளைப்படி வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை கோகுலத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்து அன்னை யசோதையின் மகளை எடுத்து வந்தார். கம்சன் அந்த பெண்ணை கல்லால் எறிந்தான். ஆனால் அவள் வானத்தில் பறந்து சென்று கம்சனிடம், உனக்கான நேரம் எங்கோ வந்துவிட்டது என்று கூறினாள். அவள் கம்சனிடம் சென்று வசுதேவரையும் அன்னை தேவகி அன்னையையும் பந்தத்திலிருந்து விடுவித்தார். கம்சன் அசுரர்களின் சபையில் தீய ஆலோசனைகளை வழங்கி புனிதமான ஆண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தினான். பிரஜத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த போது பிரஜ மன்னன் நந்தனின் அரண்மனையில் ஒரு மாபெரும் கொண்டாட்டம் நடைபெற்றது.
நந்தராய் கம்ச மன்னனுக்கு வரி கட்ட பரிசளிக்க வடமதுரைக்கு சென்றார். அங்கு அவர் வசுதேவரை சந்தித்தார். இதற்கிடையில் கோகுலத்தில் விஷம் கொடுக்கப்பட்ட பின்னர் பகவானுக்கு பாலூட்ட வந்த பூதனையின் உயிரை அவளது பாலுடன் இணைந்து பகவான் பருகினார். அவளது கோரமான உடலை கண்டு வடமதுரையிலிருந்து திரும்பிய நந்தனும் இடையர்களும் திகைத்து போனார்கள். ஒரு நாள் பாலும் தயிரும் நிரம்பிய ஒரு வண்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பாதம் லேசாகப்பட்டதால் கவிழ்ந்து சூறாவளி போன்ற தோற்றமுடைய திருணாவர்த்தன் என்ற குழந்தையை கொல்லும் அசுரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான். ஒரு நாள் அன்னை யசோதை குழந்தை கிருஷ்ணரை கொஞ்சிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று குழந்தையின் வாயில் முழு பிரபஞ்சமும் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை கண்டார். பின்னர் பலராம சுவாமிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பெயர் சூட்டும் விழாக்கள் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் அந்த இரு சகோதரர்களும் பிரஜத்தில் தங்கள் குழந்தை பருவ விளையாட்டை தொடங்கினர். இடையர் பெண்களின் இல்லங்களுக்குள் நுழைந்து தந்திரமாக நடித்து தயிர் மற்றும் வெண்ணெயை திருடுவது விளையாட்டுகள் தொடங்கின. ஒரு நாள் அவர் களிமண்ணை உட்கொண்டு தனது வாயில் முழு உலகத்தையும் தன் தாய்க்கு காட்டினார். நந்தனும் யசோதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட இன்பத்தை அனுபவித்த விதத்தில் அவர்கள் இருவரின் முந்தைய பிறவிகளிலுமான பாக்கியமான நற்செயல்கள் விவாதிக்கப்பட்டன. பால் திருடுதல், ஈற்றால் இடுப்பில் வலுக்கட்டாயமாக கட்டுதல், யமலார்ஜுனம் எனப்படும் மரங்களை உடைத்தல், அர்ஜுன மரங்களை உடைத்தல், அவர்களின் சாபம் நீக்குதல், அவர்கள் இருவரும் இறைவனை போற்றுதல், குழந்தைகளின் விளையாட்டு, உபானந்த மந்திரம் முதலியவை, பிருந்தாவனத்திற்கு செல்லுதல், அங்கு சக இடையர்களுடன் கன்றுகளை மேய்த்தல், மகாசுரனை கொன்றது, பகவான் ஸ்ரீஹரி தனது நண்பர்களுடன் உட்கொண்ட புகழத்தக்க உணவு, பிரம்மதேவரால் கன்றுகளும் இடையர்களும் கடத்தப்படுதல், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இடையராகவும் கன்றுகளாகவும் மாறுதல், பிரம்மதேவர் புறப்பட்டு பின்னர் இறைவனை போற்ற திரும்புதல், பெரும் விளையாட்டுகள், தேனுகாசுரன் மற்றும் பிறரை கொன்றது, மாலை நேரத்தில் பிரஜத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகை, கோபியர்களின் விழிகளுக்கு முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெரும் கொண்டாட்டம், காளிய நாகத்தின் விஷம் கலந்த நீரை குடித்து இறந்த இடையர்களை பகவான் ஸ்ரீஹரி உயிர்ப்பித்து காளிய நாகத்தை அடக்கினார். அப்பொழுது நாகபத்தினி பெண்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்ந்து அவருடன் உரையாடினர். பின்னர் காளிய நாகம் யமுனையின் இதயத்தில் எப்படி நுழைந்தது என்பதை அவர் விவரித்தார். அதனைத் தொடர்ந்து முஞ்சாதவியில் பரவிய நெருப்பை கொடித்தது, பகவான் இடையர்கள் மற்றும் இடை பெண்களின் உயிர்களை எப்படி காப்பாற்றினார் என்பதை அவர் விளக்கினார். விளையாடி கொண்டிருந்த பிரளம்பாசுரனை கொன்றது, தீயணைப்பு குழாயிலிருந்து பசுக்களை காப்பாற்றியது, மழையின் வர்ணனை, இலையுதிர் காலத்தின் வர்ணனை, கோபி பாடல்கள், கோகுல இடையர் பெண்கள் மேற்கொண்ட காத்தியாயினி விரத சடங்கு, அவர்களின் ஆடைகள் கடத்தப்பட்டது, பிருந்தாவனத்தின் நல்வாய்ப்பின் வர்ணனை, இடைச்சிலுவர்கள் கடவுளிடம் உணவு கேட்பதும் கடவுள் அவர்களை பிராமணர்களின் யாகத்திற்கு அனுப்புவதும், பிராமணர்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதங்கள், தேவேந்திரனின் யாகத்தை ஒழிப்பதன் மூலம் பிராமணர்கள் தங்கள் முட்டாள்தனத்திற்காக வருந்தியதும் இதில் அடங்கும். கோவர்த்தன பூஜையின் வரிசையை நிறைவேற்றுதல், கோபமடைந்த தேவேந்திரனால் ஏற்பட்ட கனமழையிலிருந்து பிரஜ மக்களை காக்க கடவுள் கோவர்த்தன மலையை குடை போல் அணிந்திருத்தல், தேவராஜனான தேவேந்திரனின் கர்ப்பத்தை நசுக்குதல், நந்தராயரின் இல்லத்தில் பிறக்கவிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பலராமரின் ஜாதக பலனை குறித்த மகரிஷி கர்காச்சாரியாரின் விளக்கம், கோபனின் சந்தேகம், ஐயம், அதற்கு கடவுளால் தீர்வு, சுரபிகையால் இந்திரதேனு கோவிந்த பெருமானின் அபிஷேகமும் பட்டாபிஷேகம், புகழுரை, வருணலோகத்திலிருந்து நந்த மகாராஜரை காப்பாற்றுதல், கோபர்களை வைகுந்த லோகத்திற்கு அழைத்து சென்று அவரை காண செய்தல், 5 அத்தியாயங்களில் இரவு நடனத்தின் வர்ணனை, மலை பாம்பின் வாக்கிலிருந்து நந்தனை காப்பாற்றுதல், வாயிலிருந்து நந்த மகாராஜா வெளிப்படுதல், சங்க சூதனை கொல்லுதல், கம்சனுக்கும் நாரத முனிவருக்கும் இடையிலான உரையாடல்,
கேசனுக்கும் அக்ரூரருக்கும் இடையிலான உரையாடல், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மயிர் வெட்டப்படுதல், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நாரத மாமுனி உரையாடல், வியோமாசுரனை கொல்லுதல், கோகுலத்திற்கு அக்ரூரரின் வருகை, பிரஜனை கண்ட மகிழ்ச்சியால் அவர் உடல் சிலிர்த்தல், அவள் இதயம் ஆனந்தத்தில் மலர்தல், பரவசமடைதல், கடவாணியில் பேசுதல், பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அவர் உரையாடல், கம்சனின் செயல்களை அவர் விவரித்தல், பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் வடமதுரைக்கு புறப்படுதல், கோபியர்களின் புலம்பல், வடமதுரைக்கான பயணம், வழியில் யமுனையின் மைய பகுதிக்குள் நுழைந்த அக்ரூரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தரிசனம் பெற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்தல். பின்னர் அவர்கள் அனைவரும் வடமதுரைக்கு சென்றனர். வடமதுராபுரிக்கு வருதல், நகரின் காட்சி, நகரின் சொத்துக்களின் விளக்கம், ரஜகனின் தலை துண்டிக்கப்படுதல், தையல்காரருக்கு வரம், தோட்டக்காரருக்கு சுதாமாவின் வரம், கூனனுக்கு கிருஷ்ணனை காணுதல், கம்சனின் வில் உடைதல், அவனது வீரர்கள் கொல்லப்படுதல், நகரவாசிகள் பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் காணுதல், அவர்கள் மீது குடிமக்களின் மனதில் அன்பு வளர்தல், களத்தில் மல்யுத்த வீரர்கள் கொல்லப்படுதல், கம்சன் தன் உறவினர்களுடன் கொல்லப்படுதல், குருவின் இல்லத்திற்கு சென்று கல்வி கற்பித்தல், யமலோகத்திலிருந்து தன் இறந்த மகனை திரும்ப கொண்டு வருதல், அதே சமயத்தில் பஞ்சசனன் எனும் அசுரனை கொல்லுதல், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வடமதுரைக்கு திரும்புதல், பாஞ்சஜன்ய சங்கை எடுத்து கொள்ளுதல், வடமதுராபுரியில் பெரும் திருவிழா, உத்தவரை பிரஜத்திற்கு அனுப்புதல், கோபியர்களின் புலம்பல், உத்தவரின் ஆறுதல், அவரது வருகையின் நிகழ்வுகள், கோலாசுரனை கொல்லுதல், கூனனை சந்தித்தல், அக்ரூரரை ஹஸ்தினாபுரத்திற்கு அனுப்புதல் மற்றும் அவரை சமாதானப்படுத்துதல், பாண்டவர்களுக்கு அவர் இழைத்த அநீதியை நிறுத்தும்படி திருதராஷ்டிர மன்னர் கூறியவை ஆகிய அனைத்தும் விவரிக்கப்பட்டுள்ளன. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையில் உள்ள அஸ்வமேத காண்டத்தில் ஸ்ரீ கர்காச்சாரியார் அரசனான வஜ்ரநாபனுக்கும் இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளின் வர்ணனை என்ற தலைப்பு கொண்ட 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.